ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எலெக்ஷன் வேலையிலே தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 5 மாநில எலெக்ஷன்களை பயன்படுத்தி சில நாசகரமான வேலைகள் பின்னால் நம்ம மத்திய அரசு பண்ணிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியாமே போகுது. காரணம் என்னன்னா, எல்லா மக்களும் குறிப்பாக இந்த 5 மாநில மக்களும் முழுக்க தங்கள் கவனத்தை சட்டமன்ற தேர்தலில் செலுத்திட்டு இருக்கும்போது நைஸா பேக்ரவுண்ட்ல பாஜக குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த நைஸா புறவாசல் வழியா உள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க. இப்ப அதை எதிர்த்து பேசுறதுக்கு நம்ம கட்சிகளும் இங்க தேர்தலில் நிக்கிறதுனால அவ்வளவாக ஆட்கள் இல்லை. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப என்னப்பா மற்றவங்க எல்லாம் பேசலையான்னு கேட்டீங்கன்னா, ஆந்திரால ஒருத்தர் இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. அவர் பிஜேபி என்ன சொன்னாலும் தஞ்சாவூர் பொம்மார் தலையாட்டுவார். அவர் நம்ம கணக்குல சேர்க்க முடியாது. தெலுங்கானாலையும் மத்திய காங்கிரஸ்காரர் தான் இருக்கிறாரு. கர்நாடகாலையும் காங்கிரஸ்காரங்க தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்களும் பிஜேபியும் ரொம்ப பிரிச்சு பார்க்க விரும்பவில்லை. அவங்க 2 பேருமே மத்திய கட்சி, ரீஜனல் கட்சிங்கிற எந்த கட்சியுமே தென் மாநிலங்கள் இல்லைங்கிறது ஒரு மிக வருத்தமான ஒரு விஷயம். அப்ப அப்படி என்ன விஷயத்த கொண்டு வர பார்க்கிறாங்க? முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் டீலிமிட்டேஷன் ஆக்ட். இதை பத்தி பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவே முன்னால போட்டிருக்கேன். இது எப்படி பாதகமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். டீலிமிட்டேஷன் ஆக்ட் அந்த ஆக்ட் வீடியோ நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், 2000 ஒவ்வொரு வருஷமும் இப்படி இத்தனை மக்களை கூட்டிட்டு போறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறாங்க. அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேல ஒரு சீலிங் வச்சு அதை அப்படியே தள்ளி கொண்டு வராங்க. 25 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், 25 வருஷம் கழிச்சு இதே இருக்கட்டும், இன்னும் 25 வருஷம் கழிச்சு பார்க்கலான்னு. இப்ப சட்டம் என்ன கடைசியாக 2002 என்ன வந்துச்சுன்னா, 2027க்கு அப்புறம் எடுக்கப்படக்கூடிய சென்சஸ் என்னவோ அதன் அடிப்படையில் தேவையான நம்ம பார்க்கலாம் சொல்லி இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி சீரமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். தொகுதி சீரமைப்பை 2027க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய சென்சஸ் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி போட்டாங்க. அப்ப நீங்க நல்லா பார்க்கணும், ஒவ்வொரு 10 ஆண்டு சென்சஸ் எடுக்கப்படும். 2011 அப்ப 2021 எடுத்துக்கணும். 2021 22 கோவிட் தள்ளிட்டாங்க. எப்ப எடுத்துக்கணும்? 23 எடுத்துருக்கலாம். அந்த சென்சஸ்ல என்னப்பா வித்தியாசம் கேட்கறீங்கன்னா, மிக தவறான ஒரு விஷயம். சென்சஸ் என்பது நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும். அது எடுத்தா தான் நாட்டில் மக்களோட பொருளாதார நிலைமை என்ன, மக்களுக்கு என்ன தேவைப்படுகின்றது, அரசாங்கம் கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு போய் சேர்ந்திருக்கா சேரலையா, எந்த இடத்துல மக்கள் தொகை கூடியிருக்கு, இந்த மக்களுக்கு என்ன தேவை, இவர்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம சென்றடைந்த திட்டங்களோட பலன்கள்லாம் மக்களை சென்றடைஞ்சிருக்க எல்லாத்தையும் சென்சஸ் மூலமா தான் ஒரு அரசாங்கம் கணிக்க முடியும். அப்ப 10 வருஷத்துக்கு எடுக்கக்கூடிய சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் கிடையாது. அந்த சென்சஸை வச்சுதான் அடுத்த போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசு போடும். இவ்வளவு கேவலமான ஒரு மத்திய அரசு நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. டீலிமிட்டேஷன் ஆக்ட் தொகுதி சீரமைப்புல என்ன சொல்றாங்க, 27க்கு அப்புறம் உள்ள சென்சஸ் தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க இவங்க, 23 எடுக்காம தள்ளி போட்டு 2026 வரைக்கும் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதுல என்ன சொல்லியிருக்கு, 27க்கு அப்புறம் எடுக்கப்படுற சென்சஸ்க்கு அப்புறம் உள்ள சென்சஸை பேஸ் பண்ணி தான் வேண்டாம் டீலிமிட்டேஷன் தொகுதி சீரமைப்பு பண்ணலான்னு. இப்ப என்ன கொண்டு வர போறாங்க, சடான ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்து 27-26 மாத்திடுவோம். இப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 50% சீட்டை நம்ம கூட்டி கொடுத்து நம்ம லோக்சபா அதாவது மக்களவையோட எண்ணிக்கை 50% கூட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்கு, 27. சரிங்களா, ஒரு வருஷம் பின்னாடிதான் சென்சஸையே தங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களோட எங்க நிறைய இருக்கிறாங்க அந்த சீட்டை எண்ணிக்கையை அதிகரிக்கணுங்கிறதுக்காக சென்சஸ் போன்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நடத்தாம ஒரு மத்திய அரசு இத்தனை நாள் இழுத்துருச்சு. 21 நடத்த வேண்டிய சென்சஸ் இன்று வரைக்கும் நடத்தப்படவில்லை. அப்ப மக்களுக்காக செயல்படக்கூடிய திட்டங்கள்லாம் எப்படி எஃபெக்டிவா போய் சேருதான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. சேர்ந்தா சேருது, மக்கள் வாழ்ந்தா வாழ்றாங்க, நாசமா போறான். எனக்கு தேவை நான் ஆட்சியில உட்காரணும். அப்ப 27 வரைக்கும் நான் இழுத்து அடிச்சுதான் நான் சென்சஸ் எடுப்பேன். அந்த சென்சஸ்க்கு அப்புறம் உடனே நான் தொகுதி சீரமைப்பு பண்ணுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் பிரஷர் வந்த உடனே இப்ப 26 அதை முன்னால கொண்டு வந்து அதை பாராளுமன்றத்தை எப்படியாச்சும் பாஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 50% சீட்டு கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆட்கள் இங்க இருந்து சில என்னைக்குமே ஒரு என்ன சொல்றது, மத்திய அரசுக்கு துதிபாடிகள் நிறைய இருப்பாங்க. மத்திய அரசுன்னு சொல்றதை விட நாக்பூர் துதிபாடிகள் இங்க ஒரு குரூப் சுத்திட்டு. ஏன்னா அவங்களுக்கு என்றைக்குமே நாக்பூர் துதிபாடிகளா இருந்தவங்க தான். அவர்களோட சாதி அடிப்படையில் அவங்களுக்கு என்னைக்குமே நாக்பூர் நிறைய செய்யும். அதனால நாக்பூர் துதிபாடிகள் அவங்க நான் சொல்லுவேன். நாக்பூர் துதிபாடிகள் என்னன்னு உங்களுக்கு பின்னால் தெரிய வரும்போது நீங்களே சிரிப்பீங்க. இந்த நாக்பூர் துதிபாடிகள் அவ என்ன பண்ணிண்டா, இங்க மட்டுமா 50% கூட்டா, எல்லா ஸ்டேட்லயும் 50% கூட்டுறா, இது என்ன தப்பு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆனா நிச்சயமாக அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு இன்றைக்கு தமிழகத்தோட மொத்த மக்களவை எண்ணிக்கை தொகுதி எண்ணிக்கை 39, உத்தரப்பிரதேசோட மொத்த மக்களவை தொகுதி எண்ணிக்கை 80. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் அளவு 41. சரிங்களா,
இப்ப 50% கூட்டினீங்கன்னா தமிழகத்தோட மக்களவை எண்ணிக்கை 59 அல்லது 60 ஆகும். உத்தரப்பிரதேசோட மக்களவை எண்ணிக்கை 120 ஆகும். அப்ப இந்த 60க்கு 120க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 60 சீட் ஆயிரும். நமக்கு இடையில இருந்தது 41 சீட் கேப் 61 சீட் கேப் ஆயிரும். அப்போ அந்த ப்ரொபோர்ஷனலா மக்களுக்கு பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் குறையும். நமக்கும் வட இந்திய மக்கள் தொகையை பெருத்து பெற்று போட்டு கொண்டிருக்கின்ற வட இந்திய மாநிலங்களுக்கும் அந்த சீட் எண்ணிக்கை ப்ரொபோர்ஷன் கேப் ரொம்ப கூடும். அப்ப கூடும்போது மக்கள் நீங்க என்னத்துக்கு நாம மக்கள் தொகை குறைய இருக்கு? ஒரு காலத்துல ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு போனது மக்கள் தொகை குறைக்க சொன்னீங்க. வழக்கம் போது இந்தியாவில் எந்த விஷயத்தை சொன்னாலும் ஒழுங்காக ஃபாலோ பண்ற தென் மாநிலங்கள் அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி ஜனத்தொகை குறைச்சி இன்னைக்கு ஐரோப்பா ரேஞ்சுக்குள்ள உள்ள ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட ஜனத்தொகை அதே மாதிரி இருக்குன்னா, இந்த ஜனத்தொகை இருக்குன்னா ஒரு கப்புள், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து 2.1 பிள்ளையை பத்துக்கணும்பாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கும் கீழே போயிடுச்சு, கேரளாலையும் அதுக்கும் கீழே போயிடுச்சு. அப்ப நம்மலாம் ஒரு வளர்ந்த ஐரோப்பிய சமுதாயத்தோட நீ கம்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல யூபி எல்லாம் இன்னும் 3, 3 அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப நிறைய பிள்ளை பத்திரிக்காக அவங்களுக்கு நீங்க பனிஷ் பண்ணிருக்கணும். பண்ணாம என்ன பண்றீங்க? மக்கள் அவங்க பிள்ளை பத்திரனால அவங்க சீட்டு கூட கொடுக்கல. ஆனா எப்படி ரிவார்ட் பண்றோம்? அவர்களுக்கும் மத்த மாநிலங்களுக்கும் இடையிலான அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த இடைவெளி, அதை இன்னும் அதிகரிச்சு அவங்களை ரிவார்ட் பண்றோம்னு சொல்லி வர்றாங்க. இது எப்படி பண்ணணும்? ஒரு 6 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாலே இதை பற்றி பேசி எல்லா கட்சிகளோட கூட்டு வச்சு அந்த பில்லை டிஸ்கஷனுக்கு இது பண்ண வச்சு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில போட்டு எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இதுக்கு ஒரு ஹியரிங் வச்சு இப்படி வச்சு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். நாங்க தான் பண்ண மாட்டோம். எங்களுக்கு பழக்கமே கிடையாது. புறவாசல் வழியா கொண்டு வர்றது தானே எங்களுக்கு பழக்கமே. அதுக்கு எங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஈசியும் மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் எங்களுக்கு இருக்கு. நாங்க எதுக்கு உங்களுக்கு வருத்தப்படணும்? அப்ப புறவாசல் வழியா 26லயே முடிச்சு இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஒண்ணு வந்தா என்ன? அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த ஹிந்தி பேசுகின்ற பிரதேசங்களோட சீட் எண்ணிக்கை பல மடங்கு கூடும். அவங்களுக்கும் அவர்களை எதிர்த்து வாக்களிக்கின்ற தென் மாநிலங்களுக்கும் இடையில உள்ள கேப் இடைவெளி கூடிரும். அப்ப பாரம்பரியம் அடேங்கப்பா யூபியில பாருங்க அவங்க 110 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டுல 50 சீட்டு தான் 60 சீட்டு தான் தோத்தாங்க அப்படிங்கிற மாதிரி போகும். அப்ப அவங்களுக்கு யாரெல்லாம் வாக்களிக்கிறாங்களோ அவங்களோட சீட் எண்ணிக்கையை கூட்டுறது மட்டும் இல்லாமல் நமக்கும் அவர்களுக்குமான இடைவெளியை கூட்டிடுவாங்க. கூட்டும் போது வெளியில இருந்து பார்க்கும்போது மட்டும் அரசியல் காரணங்களாகவும் மற்ற கட்சிகள் ஆட்சியை பிடிக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மற்ற கட்சிகள் தள்ளிடுவாங்க. இதுல காங்கிரஸ் வெளிப்படையா என்னதான் சொல்லிக்கிட்டோம், எனக்கு காங்கிரஸ் மேல இன்றைக்கும் நம்பிக்கை கிடையாது, எதுவுமே அவங்க சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்ப காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள ஒரே நோக்கம், ஆப்புடுங்க ஒரு 3வது கட்சி வளருது, இவன் வளர்ந்துடக்கூடாது, இவன் வளர்ந்துட்டா நம்ம போட்டிக்கு எங்க பிரச்சனை வந்துடும் சொல்லி 2 பேரும் சேர்ந்து அந்த கட்சியத்தை மட்டும் தட்டிட்டு இருக்காங்க. அதோட எம்பி திரு ராகவ் சத்தா அவர்கள் திடீர்னு மோடியை தவிர மத்த எல்லாத்தையும் குறை சொல்வார், பெருசா எந்திரிச்சு பயங்கரமா பேசுவார். ஆனா எந்த தப்பையுமே தட்டி கேட்க மாட்டார். நமக்கு இது தேவையா, சம்பளம் தேவையா, ஆய்வு உனக்கு வாங்குற சம்பளத்துக்கு நீ வேலை பாரியா, உனக்கு ஒரு கூட சம்பளம் தானே, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. மக்களுக்கான பணிகளை ஒழுங்கா செய்யறியா, மத்திய அரசு இந்த பணியை செய்யலையா, அந்த பணியை செய்யலையான்னு கேட்கறதுக்கு தான் ஒன்னு எம்பி ஆக்கியிருக்கு. எங்க இருந்து? ஆப் கட்சியில இருந்து. இவர் மோடியை குறையே சொல்ல மாட்டார், தடவி கூட கொடுக்க மாட்டார். தடவி கொடுத்தா கூட மோடிக்கு ஒழிக்கும்னு அந்த அளவுக்கு பெரிய ஒரு மோடி பக்தர். ஒழுங்காத்தான் இருந்தார். இவருக்கு திருமணம்னு ஒண்ணு ஆச்சு ஒரு சினிமா நடிகையோட, அதோட இவர் மாறிட்டார் அப்படின்னு ஆப்போட்டாரத்தை சொல்றாங்க. இப்ப அந்த கட்சியில இருந்து டார்ச்சர் தாங்க முடியாம அவர் எங்க வச்சிருந்தாங்க, ராஜ்யசபால அவங்க கட்சியோட பிரதிநிதி மாதிரி வச்சிருந்தாங்க. இனிமேல் அவர் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த பதவியில எடுத்து இன்னொருத்தரை போட்டாங்க. அந்த அளவுக்கு மற்ற கட்சிகளை ஓரங்கட்டுறத காங்கிரஸ் உங்களுக்கு துணை போடுறது நான் வைக்கிற ஒரு மிக ஓப்பன் குற்றச்சாட்டு. சரி, இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் கொண்டு வர்றாங்கல்ல, இப்ப இந்த விஷயம் ஏன் வெளியே வர மாட்டேங்குது? அதை கவர் பண்றதுக்காக புதுசா ஒன்று கொண்டு வராங்க, மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு அப்படின்னு. வரவேற்க வேண்டிய விஷயம், இதுவும் வச்சு டிபேட் பண்ணி வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா இன்னைக்குமே சொல்லுவோம் 33% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அதுலயும் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் சீட்டை வச்சுதான் நீங்க கொடுக்கணும். நீங்க சும்மா 33% ஓபன் கொடுக்க கூடாது. 33% பெண்களுக்கு கொடுக்குறீங்க என்றால் அதுல இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எத்தனை ஷெட்யூல் காஸ்ட் சீட்ஸ் இருக்கோ அந்த ப்ரொபோர்ஷன்ல அந்த விகிதாச்சாரத்தை நீங்க மகளிர் ஷெட்யூல் காஸ்ட் சீட்டு வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. சரி, நீ கொடுக்குறீங்க. இந்த இப்ப எல்லாரும் பாருங்க, மோடி இதை பத்தி தான் பேச, அதை பத்தி பேசவே மாட்டார். மகளிருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, மகளிர் அரசியல்ல வரணும், அவங்க முன்னேறுவார்கள், எல்லாம் உண்மைதான். இதை பத்தி மட்டுமே பேசி முன்னால கொண்டு போய்கிட்டே இருப்பாரு. ஏன்னா இது இன்னைக்கு இல்ல நாளைக்கு வர வேண்டிய பில் தான். இது இந்த கவர்மெண்ட்ல 15 வருஷம் காக்க போட்டதே வேஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். முன்னாடியே மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்துக்கணும். ஏன் இப்ப கொண்டு வராங்க? இப்ப எல்லாம் இதே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது புறவாசோட அந்த தொகுதி சீரமைப்பு டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு போய்விடும். மௌனமாக இருந்து ஊமை போல் செயல்படுகின்ற வரலாறு என்று ஒன்று எழுதப்படுமானால் அதில் குற்றவாளியாகத்தான் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் எழுதப்படுவார்கள் அவர் யோசிக்கணும். ஒரு தவறு நடக்கும் போது அதை கண்மூடி ஆதரிப்பது அது அதை விட பெரிய குற்றம். அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம்.
சரி, இது ரெண்டு விஷயம் இதுதான். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொகுதி சீரமைப்புக்காக அதை மக்கள் கண்ணில இருந்து சால்ஜாப்பா மறைச்சு வெளில கொண்டு வர்றதுக்காக கொண்டு வரப்படுறதா 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு. அதை முன்னாடியே அவன் பண்ணி இத்தனை நாள் பண்ணாதவங்க இப்ப திடீர்னு வந்துச்சு. ஏன்னா நாக்பூருக்கும் பொம்பளைக்கும் விமன்ஸ் ரைட்ஸுக்கும் சொல்லு, விமன்ஸ் ரைட்ஸ் பெண்கள் உரிமைக்கு ஆகவே ஆகாது. அது ட்ரௌசர் போட்ட பரம்பரை. அந்த ட்ரௌசர் போட்ட பரம்பரையில மற்றவங்களுக்கு வேலையே கிடையாது. அந்த ட்ரௌசர் பரம்பரைக்கு பெண்கள் உரிமைக்கு ஆகவே ஆகாது. அதான் உண்மை. அந்த பரம்பரையை திடீர்னு இதை கொண்டு வருது அப்படின்னா காரணம் இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி, இதை காமிச்சு தொகுதி சீரமைப்பை பின்னால் தள்ளிட்டு போயிடணும் அப்படின்னு இது வரைக்கும் அவங்க சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. அதுதான் இந்த அரசியல் சூழ்ச்சிக்கான பின்புறம். இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தொகுதி சொல்ல என்ன எல்லாத்துக்கும் 50% கூடியிருந்தாங்க, நம்பாதீங்க. உங்களுக்கு 50% கூடினா 60 வரும், அவனுக்கு 100 சொல்லி காமிச்ச 120. அப்ப நமக்கும் அவர்களுக்கும் இடையிலான அந்த இடைவெளி கூடும். அது அந்த கட்சிகளுக்கு அட்வான்டேஜ். அவங்களுக்கு ஓட்டு போற இடங்கள்ல உள்ள தொகுதிகள் எண்ணிக்கை நல்லா கூடும், நமக்கும் அவருக்கும் இடைவெளியும் கூடும். அதற்காக கொண்டு வரப்படுறதா டீலிமிட்டேஷன். குறுக்கு வழியில 27க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய சென்சஸ் தான் கொண்டு வரணும். குறுக்கு வழியில 26ல எடுக்கிறாங்க. இது பாஸ் ஆகுமா நம்ம முதல்ல பார்ப்போம். இருந்தாலும் மக்களுக்கு அவர்கள் மேல் வீசப்படுகின்ற பவுன்சர் எல்லாம் எப்படி வீசப்படுறாங்கன்னு தெரியணும். இவ்வளவு கேவலமான, இவ்வளவு குயுக்தியோடு மக்களை ஏமாற்றுகின்ற, எல்லாத்தையும் சூதோடும் சூழ்ச்சியோடும் கபடோடும் செய்கின்ற ஒரு மத்திய அரசை நானும் இவ்வளவு படிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். என் வாழ்க்கையில நான் இந்தியாவில பார்த்ததே இல்லை. அந்த பிரைஸ் நீங்க கொடுக்கணும்னா மோடி அரசுக்கு தான் கொடுக்கணும். இதோடு நீங்க நிக்காம இன்றைக்கு ஒரு விஷயம் சர்ச்சைக்குரியது வருது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன், நெல் கொள்முதல் அதை பத்தியும் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். நெல் கொள்முதல் பத்தி டீட்டெயிலா போட்டேன். எனக்கு என்ன ஒருத்தரா அதை நிறைய பேர் பார்க்கல. சரி பரவாயில்ல. அந்த நெல் கொள்முதல் எப்படி நடக்குது நான் தெளிவா உங்களுக்கு ஃபுல்லா சொல்லியிருக்கேன். அதுல மாநில அரசு என்றைக்குமே ஒரு ஊக்கத்தொகை அப்படின்னு ஒன்று கொடுக்கும். ஒரு டன்னுக்கு கொள்முதல் விலைக்கு போக விவசாயிகளுக்கு, தன்னோட மாநில விவசாயிகளுக்கு மாநில அரசு அது அவங்களுக்கு லாபமே கிடையாது, விற்கக்கூடிய ரைட் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த மாநில அரசு ஊக்கத்தொகைன்னு ஒண்ணு கொடுக்கும். இந்த ஊக்கத்தொகையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த இந்த ஊக்கத்தொகை கொடுக்கணும் அவங்க வச்சிருக்க அந்த கமிட்டி சொல்றதா ஒரு லெட்டர் இப்போ வந்து பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. எப்படி கோடிக்கணக்கில் கடன் வாங்க இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு 14 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி நீங்க மன்னிக்கலாம். அது வந்தா உண்டு, வராட்டி கிடையாது. உங்களுக்கு இஷ்டப்பட்டவங்க நீங்க காசை கொடுக்கலாம். 2 முதலாளிகளுக்கு மட்டும் நீ இந்தியா வடமான வைக்கலாம். ஆனா விவசாயிகளுக்கு ஒரு 500 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், இதுதான் ஊக்கத்தொகை. இந்த ஊக்கத்தொகை மாநில அரசு கொடுக்க கூடாது. ஏன்னா அது பிஸ்கலி ப்ரூடென்ட் கிடையாது. அதாவது பொருளாதாரத்துல படி பார்த்தோம்னா அது ஒரு சரியான முடிவு கிடையாது. எப்படி விவசாயிக்கு 200 ரூபாய் கொடுக்குற சரியான முடிவு கிடையாது. 15 லட்சம் கோடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு மன்னிச்சு விட்டுறலாம். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் கொண்டு கொடுக்கலாம். அதெல்லாம் எக்கனாமிக்கலி வயபிள், பிஸ்கலி ப்ரூடென்ட் தான். அது என்னவோ நமக்கு தெரியலங்க. அப்போ இதுல இந்த மைண்ட் செட் சொல்லுவாங்க. அவர்களோட என்ன ஓட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகள் என்பது பெரும்பாலானவர்கள் பிற்பட்ட மிகவும் பிற்பட்ட மற்றும் கூலி தொழிலாளர்கள் தலித்துகளா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறத ஒரு மனுவாதி எண்ணம் கொண்டு போடப்பட்ட ஒரு லெட்டரா தான் நான் அதை பாக்குறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க. 5 மினிஸ்டர் அவர் ஓப்பனா பச்சை ஜாதி பேசணும் கூட சொல்லுங்க. 5 மினிஸ்டர் ஸ்டாப்ல இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் விட்டுருங்க. அமித்ஷா ஹோம் மினிஸ்டர், ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர், பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள், 5வது மினிஸ்டர் யாருன்னா நிதின் கட்கரி, ரோட்ஸ் இண்டஸ்ட்ரி, அடுத்த பெரிய மினிஸ்டர் இவர் தான். இந்த 5வரில் 3 ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்களோட எண்ணத்திற்காக மட்டுமே நடக்கின்ற ஒரு அரசு. அவர்களும் பிஜேபி மேல குற்றச்சாட்டை இட் இஸ் அ பிராமின் பனியா பார்ட்டி அப்படின்னா, பிராமணர்களுக்கும் பனியானா வியாபாரிகளுக்குமான பார்ட்டின்னா வட இந்தியாவுக்கு மேல சொல்லுவாங்க. நான் எது புதுசு நானா எதுவும் சொல்லல. பிஜேபின்னு சொல்லும் போது வடக்கு இந்தியாவில போய் கேட்டீங்கன்னா பிராமின் பனியா பார்ட்டின்னு தான் சொல்லுவாங்க. இந்த 3 பார்ட்டி திறமை எல்லாம் கிடையாது. அதுல ஒரே ஒருத்தர் தான் எம்பி எலக்ட் ஆகி வந்தவர். மீதி 2 பேரும் ராஜ்யசபா மூலமா தமிழகத்தை சேர்ந்த பார்ப்பனர்கள். அவங்கள ராஜ்யசபா மூலமா எலக்ட் பண்ணி கொண்டு வராங்க. எலக்ட் ஆன மீதி 240 பேர்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராகவோ ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவோ போடக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாதா? அவ்வளவு பெரிய எக்கனாமிஸ்டா இந்த நிர்மலா சீதாராமன் அம்மா ஹார்வர்ட்ல போய் படிச்சாங்களா? இல்ல எது பெருசா சாதிச்சிட்டாங்களா? இல்ல அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்களா? எதுவும் கிடையாது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு 1 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனாலும் அந்த சமுதாயம் 5ல் 3 பேர் வச்சிருக்காங்க. இந்தியா எத்தனை பேர் இருக்காங்க? 100க்கு 3% இருக்காங்க அதிகபட்சம் நான் சொல்றது. ஆனா டாப் 5 மினிஸ்டர்ஸ்ல 5ல் 3னா 60% இருக்கிறார்கள். இந்த மனுவாதி மக்களிடமிருந்து விவசாயிகள் நலனை எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா
நம்மளுடைய முட்டாள், நம்மளுடைய அடிமுட்டாள் யாருமே கிடையாதுங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா அதுதான் இன்றைக்கு இந்த ஊக்கத்தொகை விஷயத்துல உங்களுக்கு பிரதிபலிக்குது. ஏன்னா நாங்க விவசாயம் பண்ணல, நீ தானே விவசாயம் பண்ற, உனக்கு எதுக்குடா ஊக்கத்தொகை கொடுக்கணும், நீ எதுக்குடா ஊக்கத்தொகை, நீ அது உன்னோட கர்மா, மண்ணிலேயே பிறந்து மண்ணிலே அழிஞ்சு மண்ணிலே வேலை பார்த்து மண்ணிலே அழிய வேண்டியது என்பது உன்னுடைய கர்மா என்று அவங்க நம்ம நினைக்கிறாங்க. இதை மக்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்படியே எலெக்ஷனுக்கு வந்தோம்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஜோக் அடிச்சார். இன்றைக்கு ரேஞ்சில இன்றைக்கு நடக்கக்கூடிய நிலவரங்கள் படி பார்த்தா என்ன நடக்குது தெரியும். இன்றைக்கு கட்சியை மீட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனால் எப்படி ஒரு காலத்துல மொத்தமா கொண்டு கட்சியை வந்து டெல்லியில் அடமான வச்சிருந்தாருன்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சின்ன பிள்ளைகள் கூட தெரியும். பேசுறாரு, டெல்லி அடிமை, டெல்லி அடிமைன்றாங்க. அதிமுக ஒரு அடிமட்ட தொண்டன் கூட யாருக்கும் அடிமையாக்க முடியாது. உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். அதிமுக ஒரு அடிமட்ட தொண்டனை நீங்க யாருக்கு அடிமையாக்க முடியாது? சார் வரைக்கும் அதிமுக தான் ஓட்டு போடுவான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாரும் சொல்றது, திமுக குற்றச்சாட்டு சொல்றது, அதிமுக தலைமையில இருக்க நீங்க வேலை போயிட்டீங்க, நீங்க அடிமையாட்டீங்கன்னா உங்க மேல குறை சொல்றாங்க. இப்படி ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கறதே தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுக்க ஒரு மத்திய அரசை நீங்க டிஃபெண்ட் பண்றீங்கன்னா, நான் விவசாயின்னு சொல்றதை கூவிட்டு விட்டுட்டு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நான் ஒரு கார்பரேட் காரன்னு சொல்லிட்டு நீங்க போயிருங்க. ஊக்கத்தொகை கொடுப்பதே தவறு. அதாவது நீ இல்ல, மாநில அரசு ஊக்கத்தொகை கொடுக்குது, நீ அதுல ₹1 கொடுக்கறது இல்ல. மாநில அரசு கொடுக்கறது ஊக்கத்தொகையே தவறுன்னு சொல்ற ஒருத்தரோட கூட்டங்களை வச்சுட்டு நான் விவசாயின்னு சொல்லுவதற்குரிய உரிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நான் திருப்பி அதான் சொல்லுவேன், ஒரு நபர் இன்றைக்கு எல்லாம் பேசுறாங்க, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வளர்ந்துருக்கிறாங்க, வளர்ந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த கட்சி வளர்ந்ததுன்னா இன்றைக்கு தாவேக்கோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் திராவிட கட்சிகள் தான். திராவிட கட்சிகள் பண்ண மிகப்பெரிய தவறுல ஒண்ணுதான் அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், மக்களை சினிமாக்குள்ள அடிமையாக்கி வச்ச மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு தான் சேரும். அவங்க வந்து நின்றுட்டு 3000 டிக்கெட் விற்கிறோம்னா வீங்க நீங்க அனுப்பி விட்டீங்க பாருங்க, உங்களுக்கு தேவைதான். அவங்க கால்ட இருந்து செருப்படி நீங்க வாங்கணும்னா வாங்குங்க. அதுக்குள்ள எல்லா தகுதியும் அதிமுக இருக்கு, திமுக இருக்கு. அது எப்படிங்க ஒருத்தன் வருவான், ₹150 விற்கிற டிக்கெட் ₹3000 விற்க போறான்னு சொன்னா அவனுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்க? அது எந்த ஊர்ல சட்டம் இருக்கிறதுக்கு? வெக்கமா இல்ல உங்களுக்கு? அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? ஏன்னா உங்களுக்கு அவன் நாளைக்கு வந்து 10 பேர் நின்று உங்களோட ஓட்டு கேட்கணும், ஹாய்ன்னு கேட்டா எனக்கு சரின்னு நினைக்கிறீங்க. நீங்க எல்லாம் எங்களுக்கு நல்லது செய்வோம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீங்களாங்கிற ஒரு வருத்தமும் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் சீமான் அவர்கள் ஒன்று சொல்றாரு, நான் தாவேகா விஜய் திரையிலிருந்து வந்தால் நான் சிறையிலிருந்து வந்தேன். சிறையிலிருந்து எப்படி வந்தீங்க? அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? எங்கயா இருந்தீங்க நீங்க? சினிமால இல்லைன்னா, சினிமாக்கு சம்பந்தம் இல்ல ஒரு நபரா இருந்தா சீமான் ஒருத்தரால ஒரு நாம் தமிழர்னு ஒரு இயக்கம் தொடங்கி ஒரு கட்சி தொடங்கி இருக்க முடியுமா? கிழிச்சிருக்க முடியும். திரையில இருந்து திரை பிரபலங்கள்லாம் உங்களோட திரை பிரபலத்தை பயன்படுத்தி தான் நீங்க உள்ள வர்றீங்க. உள்ள வந்து இன்னைக்கு கோமாளி கூத்தடிக்கிறீங்க, அது வேற விஷயம். அதனால திரையிலிருந்து ஒருத்தன் வந்துட்டான்னு அவனை குறை சொல்ற உரிமை உங்களுக்கு யாருக்கு இருக்கு இல்லையோ நிச்சயமா உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உங்களோட ஐடென்டிட்டியே டைரக்டர் நடிகர் சீமான் தான், புரியுதுங்களா? அதனால நீங்க அதை பத்தி ஒருத்தர் திரையில் வந்தான் சிறையிலிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க சிறைக்கு எல்லாம் போகிற காரணம் என்னன்னா, நீங்க சினிமால இருந்து அதுக்கப்புறம் நீங்க பேசுனதுனால நீங்க சிறைக்கு போனீங்க, புரியுதுங்களா? அதனால நீங்க சிறையில எடுத்த உடனே பெரிய போராளி திருமாவளவன் மாதிரி மற்றவங்க மாதிரி நான் பெரிய போராளின்னு பேசுறேன். நீங்க ஒரு சினிமா துறையை சார்ந்தவர். உங்களுக்கு விஜய்க்கு உள்ள பிரச்சனை என்ன பிரச்சனைனா பங்காளி சண்டை. ஏன்னா விஜய் வர்றதுக்கு முன்னாடி சினிமா துறையில இருந்து ஒரு அவ்வளவு காசு உங்களுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு, முழுசா சினிமா துறை உங்களே பேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திரள்நிதி சினிமா துறையில இருந்து கட் ஆயிருச்சு, அவ்வளவு விஜய்க்கு போகுது. அப்போ சினிமா துறை எப்படியாச்சும் தமிழகத்தை டைரக்டா, இதுவரைக்கும் இன்டைரக்டா ஆழ்ந்துகிட்டு இருந்த சினிமா துறை இப்ப டைரக்டா மீண்டும் தமிழகத்தை ஆளும் துடிக்குது. அவங்களுக்கு இருக்க முடியல. எல்லா கன்செஷனும் எங்களுக்கு கிடைக்கும், நாங்க எதுவும் ஹைலைட் பண்ண மாட்டோம். திடீர்னு ரோட்டை போவோம், பிளாக் பண்ணுவோம், ஷூட்டிங் எடுப்போம், யாரும் என்னவும் கேட்க கூடாது. பொதுமக்கள் பிக்னிக் போவோம், ஒரு பார்க் போவோம், ஷூட்டிங் எடுப்போம், யாரும் என்னவும் கேட்க கூடாது. ஏன்னா நாங்க சினிமா சேர்ந்தவங்க. எங்க தொழில இருக்கிறோம் சிஎம், எங்க தொழில இருக்கிறோம் இந்த கட்சி வந்தால் சிஎம், அந்த கட்சியில் வந்தால் சிஎம் ஒரு கேவலமான நிலைமையில வச்சது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. என்னதான் சாதிச்சாலும் இந்த ஒரு விஷயத்துல அவங்க கேவலமான ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். அப்போ எதிர்கட்சிகள் நமக்கு அதுக்காக திராவிட கட்சிகளை குறை சொல்ற அவங்க சாதனைகள் நான் பிலிட்டில் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, குறைத்து மதிப்பிடவில்லை. மிகப்பெரிய சாதனை செய்திருக்காங்க. காரணம் என்னன்னா 2 கட்சிகளோட இந்த கொள்கைகள். அதான் என்றைக்குமே சொல்லுவேன், அவங்க நல்லதுன்னு 10 கிட்ட செஞ்சு ஒரு நல்லது செய்யணும், அவங்க கொள்கைக்கு ஒத்து வர்ற மாதிரி நல்லது செய்யணும். அப்ப அவங்க கொள்கைக்கு ஒத்து வர்ற மாதிரி செய்யறது நல்லது தமிழகத்தின் வெகுஜன மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சு கொடுத்துருக்கு. ஆனா பாஜக போன்ற பாஜகவோ காங்கிரஸ் போன்ற மத்திய கட்சிகளோ அவங்க கொள்கைகளுக்கு விஷயமாக ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா அது தமிழக விரோதமாகவே தான் இருக்குமேங்கிறத நீங்க மைண்ட்ல என்னைக்குமே வச்சுக்கணும். இன்றைக்குமே சொல்லுவேன், தமிழகத்தை ஆளுற சிறந்த கட்சிகள் வந்து அதிமுகவும் திமுகவும் தான்.
கொள்கைகளை பாருங்க. இந்நாள் மட்டும் அவங்க கொள்கைகள் மூலமா தமிழ்நாட்டை அவங்க மேன்மேலும் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை. கீழே இந்த தமிழ்நாடு இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்பர் 1 ரேஞ்சில் இருக்கிறது. நம்பர் 1 இண்டஸ்ட்ரீஸா இருக்குன்னா காரணம் அது அதிமுகவும் திமுகவும் தான். பிடிக்கலையோ அதான் ஒரு நிதர்சனமான உண்மை. மாற்றம் என்பது எப்ப வரணும்னா, ஒரு விஷயத்துல நம்ம கீழே போயிட்டோம், ஒரு விஷயம் நாசமா போச்சு அப்படின்னா மாற்றம் வரணும். அப்படி மற்ற சுத்தி மாநிலங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு தமிழகத்திற்கு மாற்றம் தேவை அப்படிங்கிறது எனக்கு தோணவே இல்லை. அதிமுகவும் திமுகவும் நல்லதான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் நிச்சயமா அந்த மாற்றம் இருக்கு பாருங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவும் கிடையாது, நாம் தமிழர் சீமானும் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் சீமானர் சொல்றதான் பாத்தீங்கன்னா, நீங்க நாளைக்கு இடுப்புல வந்து ஒரு தோலை கட்டிக்கிட்டு தலையில இலையெல்லாம் போட்டு நீங்க கற்காலத்துக்கு போயிட வேண்டியதான். உங்க அத்தனை வளர்ச்சியும் உங்களை இழுத்து விட்டு, அது வந்து ஒரு RSS கொள்கை. நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழகம் அவங்களை பொறுத்த வரைக்கும் மிலேச்சர்களின் பூமி. நம்மளை வந்து திருப்பி கற்காலத்துக்கு கொண்டு போக ஒரு குரூப் டைரக்டா முயற்சி பண்ணுது, ஒரு குரூப் இன்டைரக்டா முயற்சி பண்ணுது. அப்படி இன்டைரக்டா முயற்சி பண்ற குரூப் தான் நாம் தமிழர் கட்சி. மக்களே, கொள்கைகளை பாருங்கள். உங்கள் கண்முன் வளர்ச்சி காண்பித்தவர்களை பாருங்கள். வளர்ச்சி இல்லை நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா ஒரு செகண்ட் எல்லாத்தையும் கீழே வைங்க. வச்சுட்டு இந்தியாவில் மற்ற எல்லா சுற்றியுள்ள மாநிலங்களையும் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தமிழகம் எப்படி இன்னும் ஒரு சொர்க்க பூமியாக இருக்கின்றது. இங்க இருந்து நீங்க வேற ஊருக்கு போனீங்கன்னா தான் தெரியும். நான் போய் பல ஊர்ல பார்த்துட்டு வந்தோம். நான் சொல்றேன், தமிழகத்தை எனக்கு நீங்க கோடி ரூபாய் கொடுத்தீங்களா இந்தியாக்குள்ள, நான் தமிழகத்தோட வேற எங்கேயுமே செட்டில் ஆக மாட்டேன். என் ஊருங்க இருக்கா நான் சொல்ல. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. என் பிள்ளை இங்க படிக்கலாம், படிச்சு முடிச்சுட்டு இங்கேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் தமிழகத்தில் இருக்கு. இதற்கான அடித்தளத்தை கோலிட்டவர்கள், இதை இந்த வளர்ச்சி கொண்டு சேர்த்தவர்கள் 2 திராவிட கட்சிகளும் தான். அதனால 2 திராவிட கட்சிகளோட கொள்கைகளும் எனக்கு இன்றைக்குமே பிடிக்கும். அந்த கொள்கைகளை பார்த்தீங்கன்னா கொள்கைகள் நீங்க குறைய சொல்ல முடியாது. 2 திராவிட கட்சிகளோட கொள்கைகளும் சமத்துவம், இப்படி எல்லா உயரிய பண்புகளோட கொள்கையா இருக்கு. இவனுக்கு நான் இந்துக்கு செய்வேன், முஸ்லீமுக்கு செய்வேன், கிறிஸ்டியன் செய்வேன் கிடையாது. இந்த திராவிட கட்சிகள் தமிழகத்திற்கு செய்திருக்கின்றன, நிச்சயமாக செய்திருக்கின்றன. அதனால் மனிதர்களை பார்த்து ஓட்டு போடாதீர்கள். கொள்கைகளையும் யார் நமக்கு செய்வார் என்பதையும் பார்த்து வாக்களியுங்கள். மீண்டும் சந்திப்போம்.